ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹாப்பி எங்கள் ஃபேஸில். எங்கே போகிறோம்? சிவனை பார்க்க சதுரகிரிக்கு. ஆடி அமாவாசைக்காக நாங்கள் பிரதோஷத்துக்கே போயிட்டு வந்துடுவோம். கூட்டம் அப்போ தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கே தேனி பஸ் ஸ்டாண்டில் மார்த்தாண்டம் பஸ் ஏறிட்டோம். அந்த பஸ்ஸில் நேராக போய் கிருஷ்ணன் கோவிலில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் தானிப்பாறை போயிட்டோம். எங்கள் கூட இந்த தடவை 3 குட்டீஸ், ஜெஹா, ஹரணி, அப்புறம் விக்கி. நாங்கள் 4 பேர், மொத்தம் 7 பேர் தான் செட்டாக போயிட்டு வந்தோம். விக்கிக்கும் ஜெஹாவுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஹரணி ஏற்கனவே வந்திருக்கா. ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணன் கோவிலே நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ரெஸ்ட் ரூம் போகணும், டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தானிப்பாறை வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 8:45 மணி ஆகிடுச்சா. நம்ம வீட்டில் கூட வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே அன்னதானத்தில் நம்மளை நடக்கவே விட மாட்டாங்க. சாப்பிட்டு போங்க சிவா, சாப்பிட்டு போங்க சிவான்னு சொல்லுவாங்க. காலையில் இறங்கினோடனே சூடாக 2 இட்லி, கொஞ்சமாக வெண்பொங்கல் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சா, சரி சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் க்யூவில் நின்று சாப்பாடாக வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதோடு அங்கேயே பார்த்தீங்கன்னா சூடாக சுக்கு காப்பியுமே கொடுத்தாங்க. இருங்க, வாங்கிட்டு இருக்கோம்ல, லைன்ல வாங்க. எங்கே போனாலுமே நம்ம மக்களுக்கு அவசரம். அங்கேயே கொதிக்க சாம்பாரை ஊற்றிட்டு இருக்காங்க. என் தட்டுக்கு மேலே இன்னொருத்தவங்க தட்டை வச்சுட்டாங்க. கொஞ்சம் எனக்கு பயம், சாம்பார் நம்ம மேலே கொட்டிருமா அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களுமே பரவாயில்ல, கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஏறும்போதெல்லாம் நிறைய பேர் சாமி தரிசனம் பண்ணிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா ஹாயாக ஏறிடுவேன். இறங்கும்போது கால் டைப் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலேயே இந்த தடவை கீழேயே குச்சி வாங்கிட்டேன். குட்டீஸுமே அவங்களுக்குமே ஆளுக்கு ஒரு குச்சி வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. வேணான்னா கீழே வச்சிடலாம், இடையில கூட வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு குச்சியை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்னென்னா, இது எனக்கு எப்படி சொல்லன்னு தெரில, இதை நான் சொல்கிறது தப்பானும் எனக்கு சரியானும் தெரியல. இந்த யாசகத்தவே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. சில இடத்துல அதை மிரட்டி கேட்குற மாதிரியே கேட்குறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தண்ணி இல்லைக்கா, எங்கள் அம்மா வெள்ளம் ஓடுது. இது பிடிச்சி போனீங்க. எப்பயுமே கருப்பசாமி கோயில் வரைக்கும் எல்லாரும் ஒன்றா தான் வருவோம். அங்கே விளக்கேற்றிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோன்னா அப்படியே பிரிஞ்சிருவோம். அக்கா அவங்களாம் கொஞ்சம் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக முன்னாடி போய் உட்காரணும்னு நினைப்பேன். ஏறும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சூப்பராகவே ஏறி போயிடுவேன். எனக்கு நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். நான் இறங்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவேன். நானும் விக்கியும் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம், பேசிக்கிட்டேவும். அவனுமே ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்தான். எனக்காக என் கூட அப்படியே ஈக்குவல் பண்ணி பேசிக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டான். மாங்கனியோடையே கடந்ததுக்கப்புறம் வழுக்குப்பாறை கொஞ்சம் தூரல் போட்டுட்டு இருந்ததுனால பெரியவங்களுக்கெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பாறையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிட்டு தான் இருந்துச்சு. காலையில் போகும்போது இந்த பக்கம்லாம் கயிறு கட்டலை. ஆனால் நாங்கள் ரிட்டன் ஈவினிங் திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கயிறெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கிலி பாறை, அத்தி ஊத்து, இந்த இடம்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏறி போகிறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி மேலே போயிட்டோன்னா அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்த இடம் காராப்பசந்தடம். நானும் விக்கியுமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அக்காவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் காணா. போன தடவை கோரக்கர் குகைக்கு நானும் பிரியாக்காவும் மட்டும்தான் போயிருந்தோம். ராஜி அக்காவும் கோமதி அக்காவும் வரலையா, இந்த தடவை அங்கே போயிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் அந்த கோரக்கர் குகை போகிற இடத்துல போய் உட்காந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு, யாரையுமே காணோம். சரி ஒரு லெமன் சோடா குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் நெல்லிக்காய், இந்த ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாமே கொண்டுட்டு போயிருந்தோமா, சரி அதையும் சாப்பிட்டுட்டு வரவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அங்கே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. கோரக்கர் குகை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பள்ளத்தில் இறங்கி போய் பார்த்தோன்னா அந்த பாறை, தண்ணி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். விக்கி ஜகாவை என்ன தான் தேடுறாங்கன்னு தெரில. குனிஞ்சு ஏதோ குட்டி குட்டி மீன் இருக்குது, அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனை தேடிட்டு இருந்தாங்க. கோமதி அக்காவுக்கு பெரிய வேண்டுதல் போல் அந்த இடத்த விட்டு வரவே இல்லை. நாங்கள் இந்த பக்கம் தனியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பச்சரிசி பாறை. இந்த இடமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா
கீழேருந்து நடந்து மட்டும் போயிட்டு இருந்தால் தெரியாது, ஆப்போசிட்லேருந்து வேறு இறங்கி வருவாங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் கச்சமுச்சா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் நம்ம என்ன நினச்சிட்டு பார்க்குறோமோ அந்த உருவம் அப்படியே தெரியும். எனக்கு வாராகியா தெரியும், சிலர் நந்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அப்படா விளாவடி கருப்பன். இந்த இடத்துக்கு வந்துட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சதுரகிரிக்கு வந்துட்டோம், சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னா. இந்த இடத்துல விக்கியுமே என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆளை காணா, நான் மட்டும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கமும் ஆளலை, அந்த பக்கமும் ஆளலை. கொஞ்சம் தனியாக ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. எனக்கு கூட எப்பயுமே யாராவது வருவாங்க. இந்த இடம் விக்கியும் விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த இடம் என்னோடய ஃபேவரெட்டு. ஏன்னா நான் எப்போ முன்னாடி போனாலுமே இந்த இடத்துல போய் உட்காந்துருவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் தனியாகவே இங்கே உட்காந்துருந்தேன். இது மாதிரி ரொம்ப லோன்லியாக, மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இந்த பக்கம் இவங்களையும் காணோம் அவனையும் காணோம், இன்னும் 1.25 மணி நேரம் ஒரே ஆள் தனியாக உட்காந்துருந்தேனா. எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமே வந்துச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம், சாமி பார்க்க போகிறோம். இந்த இடம், இந்த ஆர்ச் பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு பெரிய பூரிப்பு வரும். அப்பாடா பிறவி பலனவே அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. கோயிலுக்கு எப்பயுமே இந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்துருந்துட்டு விளக்கேற்றிட்டு கிளம்புவோம். ஆனால் ரொம்ப நேரம் இந்த தடவை உட்காரல, ஏன்னா ஏறி வந்தப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டோம். எல்லாருமே வேண்டுதல் நிறையா வச்சுட்டு கோயிலுக்கு வருவாங்க. நிஜமாகவே எனக்கு இந்த தடவை எந்த வேண்டுதலுமே இல்லை. அப்பா உன்னை நான் வருஷத்துக்கு 2 தடவை பார்க்கணும், எனக்கு அந்த வரம் கொடு, அது மட்டும் போதும். மனசில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு எதுவும் நடக்கணும் அப்படின்ட்டுலாம் நான் எதுவுமே கேட்கல. உன்னை வந்து 2 தடவை பார்க்கணும் வருஷத்துக்கு, அந்த வரம் மட்டும் கொடு, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்திருக்கேன். கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். போன வருஷம் இதே நாள் பிரதோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ கவலை. ஏறும்போது அழுதுகிட்டே ஏறினேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துருச்சு, நிறைய கடந்து போயிருச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக என்னோடய பசங்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. நடக்குமான்னு தெரில, சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பாப்பாவும் அடுத்த வருஷம் பாப்பா அவங்கள கூட்டிகிட்டு போகணும். சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு இப்போ சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம். போன வருஷம் 3 மணி நேரத்தில் ஏறணும், இந்த வருஷம் 4 மணி நேரத்தில் ஏறி இருக்கோம். ஏன்னா எங்களுக்குலாம் வயசாயிடுச்சு. அப்ப பசிக்குதுன்னு யாராவது சொன்னா என்னைய விட்டுட்டு எல்லாரும் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டுருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பசிக்குதான். நம்ம இப்போ சந்தன மகாலிங்கத்தை வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, சதுரகிரி போகிறவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. அங்கே கிடைக்கிற தண்ணி மட்டும்தான் அங்கே கிடைக்கிறது. மற்றபடி குழம்புல போடுற கடுகு கூட கீழேருந்து செமந்து வர்றது தான். நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒரு சாப்பாடுமே இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் தான். ஏன்னா கீழேருந்து இங்கே சாப்பாடு கிடைக்குன்னு அவ்வளோ ஆவலாக வருவாங்க. ஒரு பருக்க அரிசியுமே பார்த்தீங்கன்னா செமந்துட்டு வர்றது தான். ப்ளீஸ் சாப்பாடை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தாங்க முடியல. இல்லக்கா இருக்கீங்க வந்துட்டு வர வேலைக்கு சந்தன மகாலிங்கம் தரிசனமுமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கூட்டமெல்லாம் கிடையாது. மணி ஒரு 3:30 மணி. அதுக்கப்புறம் பிரதோஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிரதோஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம அங்கேருந்து கிளம்பக்கூடாது. அதுக்கு முன்னாடி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு விளக்கேற்ற வந்துட்டோம். ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டமெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லைட்டாக துரல் போட்டுகிட்டே இருந்துச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.
கருப்பசாமி கோயில்கிட்ட வரும்போதெல்லாம் மணி 6:45 நல்லா இருட்டிருச்சு, மேகம் சூழ்ந்து மழை வர மாதிரி. 6:45 பசங்க முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கிருஷ்ணன் கோயில்கிட்ட பஸ் ஏறும்போது கிட்டத்தட்ட 9:30 மணி. எல்லாருமே தூங்கிட்டாங்க. நமக்கு இந்த பாட்டு சத்தத்தில் தூக்கமும் வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்துருங்க. தேங்க்யூ.